வணக்கம். திரையரங்கம் பராசக்தி சிவகார்த்திகேயன் கதாநாயகன் நடிச்சக்கூடிய படம். படத்தினுடைய இயக்குனர் சுதா கோங்கரா. 1950களிலும் 60களிலையும் பெரிய அளவில் தமிழ்நாட்டில் நிலவி கொண்டிருந்த இந்தி எதிர்ப்பு போராட்டம் இதை மையமாக வச்சு இந்த திரைப்படத்தை எடுத்திருக்காங்க. படத்தினுடைய ஆரம்ப காட்சியில் 1959 காமிக்கிறாங்க. 1959 அந்த இந்தி திணிப்பு, மத்திய அரசாங்கத்தினுடைய இந்தி திணிப்பு அப்படின்ற அந்த விஷயத்துக்கு எதிராக ஆர்ப்பரிக்கக்கூடிய கதாபாத்திரத்தில் செலியன் அப்படின்ற கதாபாத்திரத்தில் சிவகார்த்திகேயன் வராரு. ரயிலை நெருப்பு வைத்து எரித்து அப்படின்ற அந்த விஷயங்கள்லாம் படத்தில் காட்டப்படுகிறது. போராட்டத்தை அடக்குவதற்காக வரக்கூடிய மத்திய அரசாங்கத்தினுடைய காவல்துறை அதிகாரி திரு அப்படின்ற கதாபாத்திரத்தில் வரக்கூடியது ரவி மோகன். அதில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ரவி மோகன் கதாபாத்திரத்திற்கு உண்டாகிறது. அவருடைய விரலில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு உண்டாகுது. அவர் வேலையை விட்டு சஸ்பெண்ட் பண்ணின்ற மாதிரி 6 ஆண்டுகள் அவரை வேலையை விட்டு சஸ்பெண்ட் பண்ணின்ற மாதிரி அப்படிப்பட்ட சம்பவம்லாம் அந்த காலத்தில் நடந்திருக்கு. சிவகார்த்திகேயனுடைய நண்பர் ஒருத்தர் அதில் அந்த நெருப்பு வைக்கப்பட்ட அந்த பெட்டியில் சிக்கி அவர் இறந்திருக்காரு அப்படின்ற மாதிரி ஆன பிறகு இந்த போராட்டம்லாம் தேவையா, உயிருக்கு உயிரான நண்பனே இறந்துட்டானே அப்படின்ற மாதிரி மனம் மாறி போய் அவர் இந்திய கற்று ஏதாவது வேலைக்கு போகணும் அப்படின்றலாம் முடிவு பண்ணி புகைவண்டியில் கறி எல்லக்கூடிய வேலை, அந்த வேலை செஞ்சு இந்த கறி எல்லக்கூடிய வேலையை எப்படி செய்ய முடியும், இதை மத்திய அரசாங்கத்தினோட வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தி கற்றுக்கலாம் அப்படின்னா அவங்க வீட்டுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஸ்ரீலீலா கதாபாத்திரம். அந்த ஸ்ரீலீலா அந்த கதாபாத்திரத்தினுடைய பேர் ரத்னமாலா. அது ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பியினுடைய மகள். அந்த எம்பியாக நடிச்சிருக்கிறது ஆனந்த். ஸ்ரீலீலா தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட பெண். அந்த தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட பெண்ணாக இருந்தால் கூட ஹிந்தி தெரியும் அப்படின்போது அதை சிவகார்த்திகேயன் கற்று அமைதியான மனிதனாக தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கணும்னு நினச்சி அந்த ஹிந்தி கற்ற பிறகு கொஞ்சம் மூலம் கற்றுருக்காரு. கற்றுட்டு அதை அந்த மத்திய அரசாங்கத்தில் வேலைக்கு அப்படின்ற முயற்சி பண்ணி பார்க்கும்போது இவர் இந்த நேர்முக தேர்வு இருக்குல்ல, அதில் பேசக்கூடிய அந்த ஹிந்தி பேசக்கூடிய முறை அப்படிங்கும்போது தமிழ்லாம் கலந்து இப்படி பேசும்போது அந்த வேலை இவருக்கு கிடைக்காம போயிடுது. அப்போ ஹிந்தி முழுமையாக தெரிந்து இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை கிடைக்கிது. ஹிந்தி முழுமையாக தெரியாமல் இருக்கவனுக்கு என்ன தான் திறமைசாலியாக இருந்தால் கூட மதிப்பெண்கள் அதிகமாக வாங்கினா கூட வேலை கிடைக்காம போகுது அப்படின்ற அந்த பேர் உண்மை இருக்குல்ல, அதை தெரிஞ்சுக்கிட்டு மீண்டும் அந்த இந்தி திணிப்பு அப்படின்ற விஷயத்துக்காக போராடி அப்படின்னு. இதுக்கிடையில் அவருடைய தம்பி கேரக்டர் படத்தினுடைய ஆரம்பத்துலேருந்தே காமிச்சிட்டே வராங்க. அந்த தம்பி கதாபாத்திரத்தில் நடித்திருப்பது அதர்வா. அந்த கதாபாத்திரத்தினுடைய பெயர் சின்னத்துரை. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய மாணவன். அவன் மாணவர்கள் கூட சேர்ந்து ஆரம்பத்திலேருந்தே போராட்டத்தில் ஈடுபட்டு அப்படி இப்படிலாம் ஆரம்பத்தில் தம்பியை கண்டிக்கக்கூடிய அண்ணன் சிவகார்த்திகேயன் ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு தனக்கு மத்திய அரசாங்கத்தில் இந்தி திணிப்பால் வேலை கிடைக்காத சூழல் உண்டாகி அப்படிங்கும்போது தானும் போராட்டத்தில் குதித்து இப்போ 1965 காமிக்கிறாங்க. இப்போ இந்த 65 அந்த போராட்டத்தில் சிவகார்த்திகேயனை நேரடியாக ஈடுபட்டு இந்தி திணிப்புக்கு எதிராக போராடி மும்மொழி கொள்கை அப்படின்றதுக்கெல்லாம் எல்லாமே இருமொழி கொள்கைக்கு ஆதரவாக அப்படிலாம் போராடி அதற்கு பிறகு என்னென்ன நடைபெறுகிறது. அந்த போராட்டத்தில் சிக்கி காரைக்குடியில் ஒரு தபால் நிலையத்தில் அதற்கு முன்னால் போராடி அப்படிலாம் பல கலவரங்கள்லாம் நடந்து அப்படின்னு வரும்போது சிவகார்த்திகேயனுடைய தம்பியான அதர்வா கொல்லப்பட்டு அப்படின்ற சம்பவம்லாம் நடக்குது. அதுக்கு பிறகு இந்த இந்தி எதிர்ப்பு போராட்டம் அப்படின்ற அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அதில் எந்த அளவிற்கு ஆழமாக தீவிரமாக இறங்கி போராடி உயிரை துச்சமென மதித்து அப்படின்னு. அதே நேரத்தில் அந்த இவரால் சிவகார்த்திகேயனால் பாதிக்கப்பட்டு பாதிப்பிற்கு ஆளான வேலையை கூட 6 ஆண்டுகள் இழக்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளான அந்த மத்திய அரசாங்கத்தினுடைய காவல்துறை அதிகாரியான ரவி மோகன் இந்த போராட்டத்தை எப்படியாவது அடக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும் அப்படின்ற ஆழமான எண்ணத்துடன் உள்ளே இறங்கி சிவகார்த்திகேயனுக்கு எதிராக அவர் எந்த அளவிற்கு செயல்படுகிறார், இறுதியில் அவருக்கு எப்படிப்பட்ட முடிவு உண்டாகிறது. சிவகார்த்திகேயன் ஆழமாக ஈடுபட்டு இன்னும் சொல்லப்போனால் இந்திரா காந்தியை நேரடியாக சந்தித்து அவங்ககிட்ட பல விஷயங்களை விலக்கி உங்களுடைய தந்தையான ஜவஹர்லால் நேரு ஏற்கனவே பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்திய எதிர்ப்பு போராட்டம் அப்படி நடக்கும்போது இருமொழி கொள்கை அப்படின்ற விஷயத்தை தென்னிந்திய மக்கள் என்றைக்கு முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை வருகிறதோ அதுவரை இணைப்பு மொழியாக ஆங்கிலம் நீடிக்கும் அப்படின்றத சட்டமாகவே அவர் 1965 வரை அப்படின்ற மாதிரி சட்டத்தை போட்டு அப்படின்ற ஒரு மகத்தான காரியத்தை அவர் செஞ்சுட்டு போயிருக்காரு. அந்த தந்தையின் பாதையில் நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு உதவ வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லி அதுக்கான ஆதாரங்கள்லாம் இருக்குதா அப்படிங்கும்போது ஆதாரங்கள்லாம் நான் காமிக்கிறேன் போது அப்போ நான் தமிழகத்துக்கு வரும்போது நீங்கள் காமிங்க அப்படின்ற மாதிரி கோவைக்கு அவங்க வர்றதாக சொல்லி தென்னிந்தியாவை சேர்ந்த பல குழுக்களையும் இணைத்து கர்நாடகத்திலிருந்து ஆந்திராவிலிருந்து இன்னும் சொல்ல போனால் மேற்கு வங்காளத்திலிருந்து கூட அப்புறம் கேரளத்திலிருந்து கூட இவங்கெல்லாம் ஆதாரங்களை கொண்டு இந்திரா காந்திகிட்ட கொடுத்து
இந்திரா காந்தி அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதற்கு பிறகு படத்தினுடைய ஃபினிஷிங்கில் பிரதம அமைச்சராக இருந்த லால் பகதூர் சாஸ்திரி எப்படி இந்தியை திணிப்பது அப்படின்ற அந்த விஷயத்திலேருந்து விடுபட்டு தென்னிந்திய மக்களுக்கு இருமொழி கொள்கை அப்படின்ற அந்த விஷயத்தை வலியுறுத்தி அவர்கள் இந்தியை ஏற்றுக்கொள்ளும் வரை ஆங்கிலம் இணைப்பு மொழியாக தொடர்ந்து செயல்படும் அப்படின்றத கையெழுத்து போடுறாரு. தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க அப்படின்னு சொல்லி சிவகார்த்திகேயன் ஆவேசத்துடன் முழங்க இந்த திரைப்படம் முடிவடைகிறது. இந்திய எதிர்ப்பு போராட்டம் அப்படின்ற விஷயம் அந்த 50களிலும் 60களிலும் ரொம்ப ஆக்டிவாக இருந்து, இன்னும் சொல்ல போனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு கூட இந்தி போராட்டம்லாம் நடைபெற்றிருக்கு. நாலாம் பள்ளிக்கூட மாணவனாக இருக்கும்போது அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் அப்படின்ற விஷயங்களை அதில் நாலாம் கூட ஈடுபட்டிருக்கேன். மாணவர்கள் போராட்டத்தால் மட்டுமே இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் அப்படின்ற விஷயம் வெற்றி பெற்று இருமொழி கொள்கை அப்படின்ற அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அது மத்திய அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆங்கிலம் இணைப்பு மொழியாக நீடிக்கும் அப்படின்ற வாக்குறுதி அளிக்கப்பட்டது, அதற்காக கையெழுத்து இடப்பட்டது அப்படின்ற மாதிரி இந்த திரைப்படத்தில் காமிச்சிருக்காங்க. ஆனால் இப்படிப்பட்ட சூழல் தமிழகத்தில் உண்டாவதற்கு பிரதான காரணமாக இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம். அதனால்தான் அவர்கள் 1967 ஆட்சி கட்டிலேயே அமர்ந்தார்கள். சிவகார்த்திகேயன் செழியன் அப்படின்ற அந்த கதாபாத்திரத்தில் மிக அருமையாக இயல்பாக நடித்திருக்கிறார். மத்திய காவல்துறை அதிகாரியாக வரக்கூடிய ரவி மோகன் இயல்பாக நடித்து அந்த கதாபாத்திரத்திற்கு கௌரவத்தையும் மதிப்பையும் உண்டாக்கி இருக்கிறார். சிவகார்த்திகேயனுடைய தம்பி சின்னத்துறையாக வரக்கூடிய அதர்வா அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருக்கிறார். இதுவரை அவர் நடித்த திரைப்படங்களிலேயே அவர் மிகவும் சிறப்பாக நடித்திருந்தது இந்த திரைப்படத்தில்தான். ரத்னமாலா கதாபாத்திரத்தில் வரக்கூடிய ஸ்ரீலீலா அழகாக இருக்கிறார், அருமையாக நடித்திருக்கிறார். அந்த கதாபாத்திரத்திற்கு எந்த அளவிற்கு சிறப்பான தன்னுடைய பங்களிப்பை செலுத்த வேண்டுமோ அதை பாராட்டக்கூடிய அளவிற்கு அவர் செலுத்தியிருக்கிறார். ஏராளமான மாணவர்களின் ஆதாரங்களுடன் வரக்கூடிய ராணா கைதட்டல்களை பெறுகிறார். ஆந்திராவிலிருந்து ஏராளமான ஆதாரங்களுடன் இந்த போராட்டத்திற்கு கலந்து கொள்ளக்கூடிய அந்த கதாபாத்திரம் நம்முடைய மனதில் ஆழமான இடத்தை பிடிக்கிறது. கேரளத்திலிருந்து ஏராளமான ஆதாரங்களுடன் வரக்கூடிய பேசில் ஜோசப் நம்முடைய கைத்தட்டல்களை பெறுகிறார். படத்தினுடைய பிற்பகுதியில் தம்பி என்ற கதாபாத்திரத்தில் காளி வெங்கட் தன்னுடைய திறமையை நாம் உணரக்கூடிய அளவிற்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். பிரகாஷ் பெலாவாடி இவர்தான் அப்போது சென்னை மாகாணத்தின் முதல்வராக இருந்த பக்தவச்சலத்தின் கதாபாத்திரத்தை ஏற்று நடித்திருப்பவர். கலைஞர் மு கருணாநிதியின் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் குரு சோமசுந்தரம். இந்திரா காந்தியாக நடித்திருக்கக்கூடிய நடிகை பொருத்தமாக இல்லை. இன்னும் பொருத்தமாக இருந்திருக்கக்கூடிய வேறு ஏதாவது ஒரு நடிகையை அந்த கதாபாத்திரத்திற்கு ஒப்பந்தம் செய்திருக்கலாம் என்பதை படத்தை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருமே உணர்ந்தார்கள். அறிஞர் அண்ணாவின் கதாபாத்திரத்திற்கு 100% பொருந்தி இருக்கிறார் சேத்தன். சில காட்சிகளே வந்தாலும் தன்னுடைய உடல் மொழியால் அனைவரின் பாராட்டுக்களையும் பெறுகிறார் சேத்தன். இந்த படத்திற்கு மிகவும் சிறப்பாக இசையமைத்திருப்பவர் ஜி.வி. பிரகாஷ். அவர் இசையமைத்திருக்கக்கூடிய 100வது திரைப்படம் இது. பாடல்களுக்கு அருமையாக இசையமைத்திருக்கிறார். பின்னணி இசையையும் பாராட்டக்கூடிய அளவிற்கு ஜி.வி. பிரகாஷ் செய்திருக்கிறார். இந்த திரைப்படத்திற்கு மிகவும் சிறப்பாக ஒளிப்பதிவு செய்திருப்பவர் ரவி கே சந்திரன். இந்த படத்தினுடைய கலை இயக்குனர் கார்த்திக். சண்டை காட்சிகளை மிகவும் அருமையாக சுப்ரீம் சுந்தர் அமைத்திருக்கிறார். சதீஷ் சூர்யா இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய பட தொகுப்பாளர். சுதா கோங்கரா, அர்ஜுன் நடேசன், மதன் கார்கி, ஷான் கருப்பசாமி இவர்கள் 4வரும் இணைந்து இந்த திரைப்படத்தினுடைய உரையாடல்களை எழுதியிருக்கிறார்கள். படம் முழுக்க இந்த திரைப்படத்தில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய வசனம் கைதட்டி பாராட்டக்கூடிய அளவிற்கு ஆழமாக இருக்கிறது. யாருமே இதுவரை தொட்டிராத ஒரு கதை கருவை மையமாக வைத்து இந்த திரைப்படத்தை இயக்கிய சுதா கோங்கராவின் நல்லெண்ணத்தையும் அவருடைய இந்த முயற்சியையும் நான் கைத்தட்டி பாராட்டுகிறேன். இந்தி போராட்டத்தை மையமாக வைத்து சுதா கோங்கரா இயக்கிய பராசக்தி என்ற இந்த திரைப்படத்தை
ஒரு முறை கட்டாயம் பாருங்கள். அந்த காலகட்டத்தில் தமிழகத்தில் என்ன நடந்திருக்கிறது என்பதை இந்த திரைப்படத்தின் மூலம் ஓரளவிற்கு நீங்கள் தெரிந்து கொள்ளலாம்.